அனைவருக்கும் வணக்கம். இது யுகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றோங்க. நம்ம ஏற்கனவே சென்னை மாவட்டத்தில இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் பத்தி அனலைஸ் பண்ணி வீடியோஸ் போட்டிருந்தோம். பார்ட் 1, பார்ட் 2 போட்டிருந்தோம். அது சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க இந்த வீடியோ கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் குடுத்திருக்கேன். அப்ப சென்னை மாவட்டத்தில இருக்கக்கூடிய ரிமைனிங் பொறியியல் கல்லூரிகள பத்தி சொல்லிருங்க சார்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த பார்ட் 3 வீடியோவோட வந்திருக்கேங்க. இதுல இருக்க ஒவ்வொரு கல்லூரிகள் பத்தி பார்க்க ஆரம்பிப்போம். 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்ட் தாம்பரம், சென்னை. நம்மளுக்கு 1995ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரியா பார்க்கப்படுது. 15 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 1784 சீட் கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 900 பேர் 899 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளவு சதவீத சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 50% சீட்ஸ். செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 805 பேரு. அதுல ஒரு 45% சீட். ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்லயே கிட்டத்தட்ட ஒரு 95% சீட், 96% சீட்ஸ் ஃபில் ஆயிருச்சு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 47 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 4 சீட்டும் சேர்த்து டோட்டலா 98.4% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்குங்க. இதுல நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அதிகப்படியான மாணவர்களும், செகண்ட் ரவுண்ட்ல ஸ்டார்டிங் ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்களும் தேர்ந்தெடுக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா இருக்கிறது ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜுங்க. அடுத்த கல்லூரி 1420 தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், வண்டலூர் போஸ்ட், சென்னை. 1998ல ஆரம்பிக்கப்பட்ட பொறியியல் கல்லூரி. 7 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 254 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 2 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 141 சீட்டு ஃபில் ஆயிருக்குங்க. அதிகபட்சமா உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல ஃபில் ஆயிருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 81 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 8 சீட்டும் சேர்த்து டோட்டலா கவுன்சிலிங்ல 91.3% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் ஆன ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. பட் மெயின் நம்மளுக்கு இதுல என்ன தெரியுதுன்னா, ஓரளவுக்கு செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ந்தெடுக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 1422 எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், காட்டாங்குளத்தூர், சென்னை. 1999ல ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 11 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 581 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 160 சீட்டு, ஒரு 27லிருந்து 28% சீட்ஸ் நிரம்பின ஒரு கல்லூரி. பட் மெயின் இவங்களுக்கு எங்க ஃபில் ஆயிருக்குன்னு பாருங்க. செகண்ட் ரவுண்ட் 353 சீட், அதாவது 61% சீட் செகண்ட் ரவுண்ட்ல ஃபில் ஆயிருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 56 சீட்டு, ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 2 சீட்டு சேர்த்து கவுன்சிலிங்ல மட்டுமே 98.3% ஆஃப் சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. பட் இதுல நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, செகண்ட் ரவுண்ட்ல அதிகப்படியான மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்களும் தேர்ந்தெடுக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா இருக்கிறது எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜுங்க. அடுத்த கல்லூரி 1424 தானிஷ் அகமத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், படப்பை, சென்னை. 1980ல சாரி 1980 போட்டிருக்கு. பட் அந்த டேட்டா தெரியல. 7 கோர்ஸ் வச்சிருக்கிறாங்க. 284 சீட்டு. இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 90 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. பட் இவங்களுக்கு மெயின் எங்க அதிகமா ஃபில் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் 139 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 33 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 4 சீட்டு சேர்த்து மொத்தம் 94% சீட்ஸ் கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிருக்கு. பட் நம்மளோட டேட்டா படி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட்ல அதிகப்படியான சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. அப்ப செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜா பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 1426 ஸ்ரீ ராமானுஜர் இன்ஜினியரிங் காலேஜ், வண்டலூர், கொளப்பாக்கம், சென்னை. 2002ல ஆரம்பிச்சிருக்காங்க. 7 கோர்ஸ் நடத்துறாங்க. 282 சீட்டு கவுன்சிலிங் ஒதுக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எந்த சீட்டு ஃபில் ஆகல. செகண்ட் ரவுண்ட்ல 33 சீட்டு ஃபில் ஆயிருக்குங்க. மெயின் பாருங்க தேர்ட் ரவுண்ட் 146 சீட் வந்து தேர்ட் ரவுண்ட்ல தான் ஃபில் ஆயிருக்கு. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 38 சீட்னு சொல்லி மொத்தம் 77% சீட்ஸ் வந்து இந்த கல்லூரியில கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிருக்கு. நம்ம டேட்டா படி தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா தேர்ந்தெடுக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 1427 ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், படப்பை, சென்னை. 1998ல ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 6 கோர்ஸ் நடத்துறாங்க. 243 சீட்டு. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 2 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்ட் 36 சீட்டு. தேர்ட் ரவுண்ட்ல தான் இவங்களுக்கு ஒரு 73 சீட்டு ஃபில் ஆயிருக்குங்க. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 22 சீட்டு சொல்லி டோட்டலா கவுன்சிலிங்ல 55% சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. ஓரளவுக்கு தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 1431 நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. 2008ல ஆரம்பிச்சிருக்காங்க. 7 கோர்ஸ் நடத்துறாங்க. 634 சீட் ஒதுக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 6 மாணவர்கள் மட்டும் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. செகண்ட் ரவுண்ட்ல 264 சீட், அதாவது ஒரு 42% சீட்ஸும். மெயின் எங்க அதிகமா தேர்ந்தெடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, தேர்ட் ரவுண்ட் 342 சீட்டு. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 2 சீட்னு சொல்லி கவுன்சிலிங்ல 97% சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு.
செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் ஈக்குவலா எடுத்துக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அடுத்த கல்லூரி 1437 ஆர் ரேஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் படப்பை சென்னை. 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி 8 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 223 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எந்த சீட்டு ஃபுல் ஆகல. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 15 சீட்டு ஃபுல்லா இருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 94 சீட்டு ஃபுல்லா இருக்கு. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 43 சீட்னு சொல்லி டோட்டலா கவுன்சிலிங்ல 68% சீட்ஸ் ஃபுல்லா இருக்கு. பட் மெயின் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்ட் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 1442 பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. 2009 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி 3 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 169 சீட்டு ஃபுல் கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 72 சீட்டு ஃபுல்லா இருக்குங்க. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 68 சீட்டு ஃபுல்லா இருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 24 சீட்னு சொல்லி மொத்தம் 97% சீட்ஸ் ஃபுல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் ஓரளவுக்கு ஈக்குவலா எடுத்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது இருக்குங்க. அடுத்த கல்லூரி 1450 லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை. 2010 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி 6 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 187 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே 82% சீட், அதாவது 153 சீட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 32 சீட்டும் தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 2 சீட்டும் சொல்லி 100% சீட்ஸ் ஃபுல் ஆயிருச்சு. பட் மோஸ்ட் ப்ராபபிலி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியா லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்கிறது இருக்குங்க. அடுத்த கல்லூரி 1452 பெரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தாம்பரம் சென்னை. 2010 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி 14 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 708 சீட்டு. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாரும் சீட் எடுக்கல. செகண்ட் ரவுண்ட்ல 93 பேர் எடுத்திருக்காங்க. மெயின் தேர்ட் ரவுண்ட் 291 பேர் வந்து இதில் தான் எடுத்திருக்காங்க. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 73 சீட்னு சொல்லி மொத்தம் 65% சீட்ஸ் கவுன்சிலிங் ஃபுல்லா இருக்கு. இதுல வந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 1509 மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கே நகர் சென்னை. 2001 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி 10 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 325 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 5 பேர் எடுத்திருக்காங்க. செகண்ட் ரவுண்ட்ல தான் இவங்களுக்கு அதிகபட்சமா 224 பேர் எடுத்திருக்காங்க. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 83 பேர் எடுத்திருக்காங்க. டோட்டலா 97% ஆஃப் சீட்ஸுங்களுக்கு ஃபுல்லா இருக்கு. இதுல நம்மளுக்கு என்ன டேட்டா வருதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ந்தெடுக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள். ஸோ பார்ட் 1, பார்ட் 2, இப்போ பார்ட் 3 முடிச்சாச்சு. ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றியும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி வீடியோஸ் போட போகிறோம். இந்த மாதிரியான கண்டினியூஸான தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.